பிரிட்டிஷ் அவர்கள் தான் இருந்த காலத்தில் கிறிஸ்துவ மதத்தை பரப்ப வேண்டும் என்று உணர்வோடு அவர் என்ன பண்றாருனாக்கா எந்தெந்த மொழிகளை செலக்ட் பண்ணாலும் முடிவு பண்றாரு. அப்போ அவரு தன்னுடைய சீடர்கள் 12 பேரை வச்சுக்கிட்டு மொழியில் இல்ல இஸ்ரேல் இருக்கக்கூடிய ஒளிவு மொழிகிற ஒரு வடக்குகைகளை முடிவெடுக்கிறார். எந்தெந்த மொழியை தேர்ந்தெடுக்கணும். அப்ப 7052 மொழியை தேர்ந்தெடுக்கப்பட்ட மொழி 35 மொழி. அதுக்குதான் இலக்கணம் இருக்கு, இலக்கியம் இருக்கு, தொன்மையை இருக்கு, பழங்கியம் தேர்ந்தெடுத்த மொழி 35 மொழி. அந்த 35 மொழியில 9வது மொழி தமிழ் மொழி. நம்ம நினைக்கிற தமிழ் தேர்ந்தெடுத்த மொழி நம்ம தமிழ் மொழி. பொருளாதார வளர்ச்சி நாடுகிறோம். அதே மாதிரி பாத்தீங்கன்னா சிங்கப்பூர் நீங்க பொருளாதார வளர்ச்சி நாடுகிறோம். ஆனா இந்தியா வந்து சொல்லுகிற போது நம்ம வல்லரசு நாடுன்னு சொல்றோம். வல்லரசு நாடு சொல்றது ஒரு குறிப்பிட்ட நாடுகள் சொல்லுவோம். அப்படி சொல்லுகிற போது வல்லரசு நாடு இந்தியாவை சொல்றான். ஏன் வல்லரசு நாடு இந்தியாவை சொல்றான் அப்படின்னாக்கா நம்மளுக்கு அணுவாயுதம் இருக்குது. அணுவாயுதம் இருக்கின்ற நாடுகள் வல்லரசு. ஆக அந்த அளவுக்கு அணுவாயுதத்தை அந்த உருவாக்குறது பெருமை யாருன்னா நம் தமிழகத்தை சேர்ந்த ராமநாதபுரம் மாவட்டத்துல மரத்தடியில் படிச்ச அப்துல் கலாம் தமிழ் மொழியில படிச்சு ஆங்கிலம் தமிழுக்கு சேர்த்து சொல்லக்கூடிய சந்திராங்கி கண்டுபிடிச்சு தமிழ் மொழியில படிச்சவர் உலகத்தை கையெழி வச்சிருக்கான். யாரு? சுந்தர் பிச்சை கையில வச்சிருக்கிறாங்க. உலகத்தினால யாரு? ஒரு தமிழர். இருமொழி தமிழ படிச்சு ஆங்கில தமிழ படிச்சு உலகத்தை ஆட்சிப்படுத்தலாம் தமிழ் சொல்றப்போ பெருமையான வார்த்தை சொல்றோம். காரணம் என்னன்னாக்கா தமிழை இன்னைக்கு உலகத்தை நீங்க கலை செய்து ஆகலாம். அந்த அளவுக்கு இன்னைக்கு தமிழை விஞ்ஞானத்துல உயர்த்தி நிற்கிறான்.